டக்குன்னு ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு இத்து போனவன் இருக்காங்கன்னா அவன் குடும்பத்துல உள்ள கதையை ஃபுல்லா தூக்கிட்டு வந்து வைக்கானுவான். சரியா? அவ பிள்ளையை பெற்றது, அவ ஊன்றது பிறந்தது, ஏன் இந்த மீடியாக்காரங்க பிரோஜனமா எந்த விஷயத்தையும் வைக்காம ரோபோ சங்கரனை வீட்டை கல்யாணம் ஊர் உலகத்தை கல்யாணமே நடக்கலையா? மீடியாவும் பிரோஜனமா பண்ண மாட்டேங்கிறாங்கிறத ஆசிய கேப்டன் என்னோட ஒரு கேப்டன் என்னோட ஒரு வருத்தம் வந்துச்சு. அது ஏன் அப்படி போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு சில பெரிய மீடியா இருப்பாங்க, எனக்கு அது முடிஞ்ச அதை இப்போ கொஞ்சம் எப்படியா இதாக இதுக்கு முன்னாடி வச்சிருந்தேன். அவன் வீட்டில் புள்ள ஒண்ணுக்கு போச்சு எடுத்தது என்ன, பிள்ளைக்கு பேம்பர்ஸ் மாட்டி விட்டேன், ஏன்னு எனக்கு ரொம்ப கடுப்பாகும். போதுங்க மனநிலை இருந்தா அவன் நல்லா இருப்பான். ஆனா போதுங்க மனநிலை மிடில் கிளாஸ்காரன் இருக்கவே மாட்டான். அவன் பொழப்ப பார்த்தாலே போதும், இது ஒரு பொழப்பா பார்க்குறது எனக்கு உடன்பாடு இல்லை. இப்போ நான் அந்த செலிபிரிட்டி நீனா வச்சிருக்கேன், எனக்கு அதை வைக்கவே ஒரு பாரமா இருக்கு. வணக்கம் மக்கள், திஸ் இஸ் பிஜே பிரானேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் கூட இன்னைக்கு பேட்டை கெட்டவன் அவர்கள் தான் இருக்காங்க. நிறைய விஷயம் அவர்கிட்ட பேச போறோம், வாங்க பேசலாம். வணக்கம்ண்ணே. வணக்கம். உங்களை சந்திச்சல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கும் சரி எங்க டீமுக்கும் சரி ரொம்பவே சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா எனக்கு. ஏன் கேப்டன் ஆர்சிபிக்கு இப்படி முட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதான் யாருக்குன்னு கேலி சொல்லிட்டேன். எல்லாரும் போற இடத்துல நம்ம போனாம தெரிய மாட்டான். இப்ப கேப்டன் ஆசியா கேப்டன் எல்லாம் தெரியுது இல்ல, என்ன காரணம்? துண்டா தெரியுது காரணம். ஆர்சிபி காரணம் தான் நீங்க ஓட்டுவீங்க. நான் இருந்தாதான் திருட இருந்தாதான் போலீஸ்காரங்களுக்கு வேலை. நாங்க போலீஸ், நீங்க தான் திருட. ஏன்னா நீங்க எங்களை தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்க எங்களை அப்படின்னு. சரிண்ணே, ஒருத்தர் கேட்டுக்காரு, நீங்க நிஜமாவே ஆர்சிபி ஃபேனா இல்ல விராட் கோலி ஃபேனா? ஆமா, அது நிறைய மெசேஜ் வருது. நீ ஸ்பையான்னு கேட்காங்க. இதா பரவாயில்ல, நீ ஆர்சிபி ஃபேனா விராட் கோலி ஃபேனாங்கிறத தாண்டி நீ சிஎஸ்கேக்கு ஸ்பையா இருக்கியா இல்ல எம்ஏக்கு ஸ்பையா இருக்கியா? நீ ஆர்சிபின்னு சொல்லி ஆர்சிபியே நீயே செய்தியாங்க. இல்லை, உண்மையிலே வந்து விராட் கோலி மேல ஒரு அலாதி பிரியம், டிவிலியர்ஸ், கெயிலு அவங்க மேல ஒரு அலாதி பிரியங்கிறதால அந்த டீம் ஜெயிச்சிடாதா அப்படின்னு சொல்லி ஒரு ஆதங்கம் தான், வேற ஒன்றும் இல்லை. ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா தான் நடக்கும். ஒருத்தர் கேட்டுக்காரு, நான் இது உங்களுக்கு கிரிக்கெட் மேல இருக்கிற அந்த ஈர்ப்பு கேட்டேன், நீங்க கிரிக்கெட்டை ஏன் இவ்வளோ நேசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். மாப்பிள்ள, எனக்கு டிப்ரெஷன் எதுவுமே இருக்காது. என்ன இந்த கிரவுண்டுக்குள்ள போயிட்டவங்க கடங்காரன், சொந்தக்காரன், என்ன புள்ள, பொண்டாட்டி, அம்மா, எந்த சிந்தனை எனக்கு வராது. உள்ள போயிட்டவங்க உன் கூட விளையாட 11 பேர் சிந்தனை மட்டும் என் மண்டையில் நிற்கும். நீங்க 11 பேர் தான் நிற்பீங்க. யாரை என்ன செய்யணும், ஃபோன்லாம் எரிஞ்சிருவேன், ஓடி இருந்துருவேன், அந்த ஏரியால வந்துடக்கூடாது அப்படிங்க. அந்த அளவுக்கு எனக்கு வந்து சின்ன வயசுல ஓடுறதுனால இப்போ உள்ள காலகட்டத்தை எவனும் செய்ய மாட்டேங்கானே, தியாகம் பண்ண மாட்டேங்கானே, அந்த ஒரு ஆதங்கம் தான் எனக்கு, வேற ஒன்று. அது நான் இருக்கிற வரைக்கும் கிரிக்கெட் அழியக்கூடாது. நான் இருக்கிற வரைக்கும் கொண்டு போய் என் பசங்களை திரட்டி கொண்டு வருவேன். 45 வயசு ஆகுது, இன்னும் ஒரு சீனியர் பிளேயர் விளையாண்டுட்டு இருக்காரு. அவர் என்ன காரணம்? அவர் இன்னைக்கு நல்லா இருக்காரு, சந்தோஷமா இருக்காருன்னா அந்த கிரிக்கெட் அது ஒரு போதை, ராஜ போதை. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அது ராஜ போதை. கரெக்ட் தானே கேப்டன்? உங்களை எப்படி உங்க டீம் பிளேயர் சமாளிக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. எவனாலையுமே சமாளிக்க முடியாதனால நான் கேப்டன் ஆனேன். ஏன்னா என்னை எவனாலையும் சமாளிக்க முடியாது. ஏன்னா பேட்டிங் கேட்டால் தரமாட்டானோ நான் ஜெண்டா போடுவேன், பவுலிங் கேட்டால் தரமாட்டானோ நான் ஜெண்டா போடுவேன். ஏன் தெரியுமா? அவன் ஓவர் அடி விழணும் நிற்பேன். அதனாலேயே நிறைய டீமுக்கே வேணாம்ல, தரித்திரியும் பிடிச்ச பையன் சொல்லிட்டு அனுப்பிட்டானுங்க. யாரை பார்த்தாலும் ஈசாலா கப்பு எப்போன்னே தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எதனால? உங்களோட கமெண்ட் செக்ஷனுக்குள்ள போனாலே இப்படிதான் இருக்கு. எங்களை விட ஹேட்டர்ஸுக்கு ரொம்ப சந்தோஷமா, எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கு. இந்த வாட்டியா நீங்க வாங்கிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கத்தி படுத்து நாங்க 4 பேர் தற்கொலை பண்ணி சாப்பிட்டு மாதிரி நாங்க வேணா சிஎஸ்கே எம்ஏயும் பேன் பண்ணி விட்டுமா, நீங்க வேணா கம்ப்ளைண்ட் போயிடலாங்க. அந்த அளவுக்கு அவங்களே இறக்கப்படுற அளவுக்கு டீம் நிலைமை பட்டு பயங்கரமா ஆகிப்போச்சு. ஒரு ஜெனரேஷனை முடிச்சிடலாமாப்ல. 16 வயசு 17 வயசுனா ஒரு புள்ள பிறந்து 17 வயசு ஆச்சு. பக்காளி 17 வயசு அவனுக்கு என்னென்ன அனுபவம் வந்திருக்கும், காதல் அனுபவத்துலேருந்து எல்லாமே வந்திருக்கும். இன்னும் கப்பு வாங்கலாம் எப்படி சொல்லு? ஒரு குழந்தைய கையில எடுத்து 17 வருஷம் பாத்துக்கங்க, எவ்வளவு டிராவல் வழி எங்களோடது. ஓகே, எப்படியோ ஆர்சிபி வின் பண்ண போறது இல்லை, ஏன் தலைவரே மூச்சு கொடுத்து வீடியோ போடுறீங்க அப்படின்னு. வேற வழியில காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு முட்டை கொடுத்தாச்சு, திடீர்னு விட்டுட்டு போக மனசு இல்லை. சரி, முட்டை கரைச்சி வரைக்கும் கரை சேர்த்துவான். இனி ஈசாலா கப்பு அடுத்த வருஷம் போக வேண்டியதான். என்ன மேட்ச் கமெண்ட்ரி கொடுங்க தலைவரே அப்படின்னு சொல்லி அந்த ஆசையெல்லாம் இருக்கா? அந்த கமெண்ட்ரி எல்லாம் போய் உட்காந்து பேசி அது கமெண்ட்ரி கொடுக்கலாம். நம்மளோட ஸ்லாங் எல்லாரும் எல்லா இடத்துலையும் விரும்புவாங்க. நான் சொல்லிட்டோம்ல, எல்லாருக்கும்லாம் ஏற்றிடுவாங்க தெரியாது. அது மட்டும் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் தேடிட்டு போனோம்னு வையேன், நான் என் பொழப்புக்கு நான் ரொம்ப கவனமாக என் பொழப்பு நக்கிட்டு போயிடும். உனக்கு தெரியாது என்ன கதைன்னா, இப்போ நீ ப்ரொஃபஷனலாக இந்த வேலையை பார்க்குறோன்னு இதில் தான் கவனம் இருக்கும். சரியா? இதை விட்டுட்டு உனக்கு வேற ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்றதுக்காக நீ அதை வந்து சைடாக வேணா பண்ணலாம். பட் மெயினாக நீ போனோன்னு இது இழக்கணும். அப்போ என்னது 2 மாதம் 3 மாதம் சம்பளம் போயிடும்.
வீட்டில் மானக்கட்ட கேள்வி கேட்பாங்க, ஒப்பா உனக்கு ஓட ஓட விட்டு அடிப்பாரு, இதெல்லாம் நடக்கும் சரியா. அந்த மாதிரி இருக்கும்போது ஒப்பா இருந்து அடிச்சா பரவாயில்ல, உண்டி கட்ட வாங்கிக்கலாம். நான் இப்போ ஃபேமிலி மெம்பர்ல நான் ஒரு இடத்துல அப்பாவா இருக்கேன், இப்போ நான் கமெண்ட்ரி போறேன், நான் அதை செய்ய போறேன் இதை செய்ய போறேன்டா அது தாங்காது மாப்பிள்ள. ஆசை இருக்கலாம், பட்டு அந்த அளவுக்கு ஆசைலாம் படக்கூடாது. கமிட்மெண்ட்டுங்கிறதுனால தியாகம் பண்ணிட வேண்டிய ஆசையெல்லாம். அப்போ எனக்கு இன்னொரு விஷயம், இந்த பேட்டி எடுக்கும்போது எவனாவது எங்கேயாவது வந்துட்டோம்னா அவனை கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறதுக்கு அது ஏன் அப்படி போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு சில பெரிய மீடியா இருப்பாங்க, எனக்கு அது முடிஞ்ச அதை இப்போ கொஞ்சம் எப்படியா இதாக தூக்கி முன்னாடி வச்சுருங்க, கட் பண்ணியாக வச்சுருங்க. டக்குன்னு ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு இத்து போனவன் இருக்காங்கன்னா அவன் குடும்பத்தில் உள்ள கதையை ஃபுல்லாக தூக்கிட்டு வந்து வைக்கானுவான் சரியா. அவ பிள்ளையை பெற்றது, அவ ஊருன்றது பிறந்தது, ஏன் இந்த மீடியாக்காரங்க பிரோஜனமா எந்த விஷயத்தையும் வைக்காம இவங்களோட டிஆர்பி சொல்லுவாங்கல்ல அது ஏத்துக்கே வைக்காங்க. எனக்கு அந்த கேள்வி நீன்னு கேட்கல, எனக்கு மீடியாக்காரங்களுக்கு ரொம்ப நாள் கேட்கணும்னு ஒரு ஆசை. அவன் வீட்டில் புள்ள ஒண்ணுக்கு போச்சு எடுத்தது என்ன, பிள்ளைக்கு பேம்பர்ஸ் மாட்டி விட்டேன், ஏன்னு எனக்கு ரொம்ப கடுப்பாகும் மாப்பிள்ள. முடியலாடே, ரோபோ சங்கரன் வீட்டில் கல்யாணம் நடந்தது, ஊர் உலகத்தை கல்யாணமே நடக்கலையா. எனக்கு அதெல்லாம் கேட்கணும்னு நிறைய ஆசையா, என்னைக்காவது ஒரு நாள் கேட்பேன் கண்டிப்பா. நீ என்னைய கூப்பிட்டு கேட்டாலுமே நான் என்னையா கூப்பிட்டேன்னு தான் கேட்பேன். ஏதாவது ஒரு இடத்துல அந்த கேள்வியை கேட்டு அவன் எனக்கு அது ரொம்ப தாட்டா இருக்கும். மீடியாவும் பிரோஜனமா பண்ண மாட்டேங்கிறாங்கிறத ஆசிய கேப்டன் என்னோட ஒரு கேப்டனோட ஒரு வருத்தம் அது சொல்லுவேன். நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னானு மக்கள் என்ன ரசிக்கிறாங்களோ அததான் வந்து கொடுக்கறதுக்கும் விருப்பப்படுவாங்க. இப்போ ஒரு கடையில இதுதான் விற்கிறாங்க அப்படின்னா மக்கள் இது வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா எவனும் வந்து விற்க போறது இல்லை. அதை ரிப்பீட்டடா வந்து வாங்கிட்டே இருக்கானா அப்ப இதை விற்கிறதுனா வித்துதானே ஆவான். இல்ல இப்ப நீ சொல்லி கரெக்ட். என்ன அவங்க வந்து ஊர் கதையை தான் கேட்கானுங்க, நல்ல கதையை கேட்கல. ஏதாவது நல்ல கதையை கொண்டு போட கிரிஞ்சின்றாங்க, போர் அடிக்கிறாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு, நாடகத்தை விட டாப் லெவல் எழுது அவன் வீட்டுல என்ன நடக்கும் இவன் வீட்டுல என்ன நடக்கும் கொண்டு வரணும் ஒரு ஆசை இருக்கும். அப்ப கார மீடியாக்காரங்க கிடையாது, மக்கள் தான். ஆமாண்ணே, இப்போ ஆடியன்ஸ் வந்துட்டு இப்போ ஒருவேளை அவன் வந்துட்டு நான் மோட்டிவேஷனலா கேட்டா நீங்க பேசுனீங்கன்னா நான் ரொம்ப கேட்பேன். அவன் புள்ளைய பத்தி மோட்டிவேஷன், அப்ப எனக்கு அதான் ஆசையா வருது. அவன் புள்ளைய பெறது இல்ல கல்யாணம் பண்ணுது, அதுதான் இப்போ அந்த மாதிரி போய் கொண்டு போனா பூமர்னு சொல்லிடுறாங்க. அவன் வீட்டுல என்ன நடக்குதுன்னா என்ன நடக்குது உண்மை என்னமா சரி அதை ஏத்துக்கிட்டேன். இருந்தாலும் எனக்கு மனசுல ஒரு ஆதங்கத்தை நான் இப்பவும் என்ன சொல்றேன், அவன் பொழப்ப பார்த்தாலே போதும். இது ஒரு பொழப்பா பாக்குறது எனக்கு உடன்பாடு இல்லை. நான் ஆட்டோ ஓட்டுறேன், பிளாட்ஃபார்ம்ல வியாபாரம் பாக்குறேன், நான் நல்லா ஜாலியா சந்தோஷமா இருக்கிறேன். ஏன்னா திடீர்னு ஒரு அன்னைக்கு ஒரு நாள் பிளாட்ஃபார்ம் வியாபாரம் தலைவா நீங்க பிளாட்ஃபார்ம் உட்காந்துருக்கீங்க அப்படிங்க. இல்ல நான் 4 வருஷம் பிளாட்ஃபார்ம் தான் உட்காந்துருந்தேன், உனக்கு 4 வருஷமா தெரியல. நீங்க இன்னொரு நிலைனா நான் 4 வருஷம் நீ அங்கங்க போயிருக்க, உனக்கு தெரியல. இப்போ நான் அந்த செலிபிரிட்டி நீனா வச்சிருக்க, எனக்கு அதை வைக்கவே ஒரு பாரமா இருக்கு. அந்த முதலும் படம் சொல்லுவாங்க, ஒரு முள் கிரீடம் ஒரு முள் படுக்கைன்ற மாதிரி தான் படம் போயிட்டு இருக்கு. அதனால எனக்கு அந்த செலிபிரிட்டி தான் தாட்லாம் வர வேண்டாங்க. எவனா இருந்தாலும் செய்யாதீங்க. எவனாவது உங்கள்கிட்ட பேச வராமனா பேசுங்க, நல்லா நார்மலாவே இருந்தா நல்லா இருக்கும். தலைக்கு ஏறிட்டுனா தலையில போட்டு தொங்க விட்டு வாங்கியாது. மிடில் கிளாஸ் லைஃப் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. மிடில் கிளாஸ் லைஃப் பத்தி எது தெரியுமா, இவங்க பண்ற தப்பு என்னன்னா, அது என்ன சொல்லுது, மேலன்னு பார்ப்பாங்கல்லாம். ஏன்னா அவன் அப்பா இருக்காரு, பைக் வாங்கி கொடுத்தாரு, இவ அப்பா இருக்காரு, அதை நான் அது இல்லை. போதுங்க மனநிலை இருந்தா அவன் நல்லா இருப்பான். ஆனா போதுங்க மனநிலை மிடில் கிளாஸ்காரன் இருக்கவே மாட்டான். நான் மிடில் கிளாஸா, எனக்கு போதுங்க மனநிலை ரொம்ப உண்டு. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் நான் கிரிக்கெட் விளாண்டுருக்கேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இன்னைக்கு அவன் அப்பா 50 லட்சம் ரூபாய்க்கு நான் விற்று கொடுக்கேன், அவன் துபாயிலேருந்து இங்கே வந்து இருக்க சொல்லுன்னு சொல்லிட்டாரு. அவன் அம்மா அப்பா தான் வீட்டில் இருக்காங்க, அவன் கல்யாணம் ஆகி 2 புள்ள இருக்கு. இங்கே வந்து இரு நான் அப்பா அம்மா சொல்லுது, அவனால் இருக்க முடியல. 50 லட்சம் ரூபா நான் இடத்த விற்று நான் கையில் கொடுக்கேன், அவன் அங்கே போய் கிடக்காங்க. அப்போ அவனோட மனநிலை எப்படி இருக்கு, என்ன வாழ்க்கை வாழ்றான்? எனக்கு அப்படி கிடையாது. 50 லட்சமே தர வேண்டாம், நீ ரூபாயை தர வேண்டாம், நான் பார்த்துக்கிட்டேன். அந்த மனநிலை எவனுமே கிடையாது. அந்த மனநிலை இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். நீங்க இப்ப வாழ்ற லைஃப்ல சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏரியாலேயே அதான் மற்ற டாப்ல போறாம போறது அளவுக்கு சந்தோஷமா இருக்கேன். ஆனா பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும், பிரச்சனை இருக்கு, பர்சனலா நிறைய பிரச்சனை இருக்கு. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் இந்த எவ்வளவு நாள் உடல் ஆரோக்கியம் இருக்குன்னு எனக்கு தெரியாது, பட் இந்த மொமெண்ட் எனக்கு வேணும். இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ குவாலிக்கா விளாண்டியா, குச்சிக்கு விளாண்டியா, WWE பார்த்தியானா உன்னை சொல்றதுக்கு ஆதாரம் இருக்குல்ல. ஆமா, என்கிட்ட 20 வருஷத்துக்கு என்கிட்ட இருக்கும். எனக்கு அதுமா இப்போ உள்ள காலத்துல பப்ஜி அது இது செல்லுகளில் நோண்டி இருக்கிற மத்தியில ஒருத்தன் கிரிக்கெட் நாட்டுன்னா அது நான் தான். ஏன்னா எனக்கு இருக்கு, இந்த பசங்களை கூப்பிட்டு போனேன், இப்போ உள்ள பசங்களே நான் சரி பண்ணி கொண்டு வந்தேன், நான் அந்த கிரிக்கெட் இருந்தேன். அந்த கிரிக்கெட்டுங்க ஒரு விஷயத்தினால நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். எனக்கு வயசு 33 வயசாச்சு, இன்னும் ஒரு டோனி மாதிரி ஒரு 45 வயசு வரை டிராவல் பண்ண முடியும்னு தோணுது எனக்கு. ஏன்னா அதனாலே அந்த மனுஷனை ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
இல்லை ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. மூச்சு கீச்சில் வாங்குற டைம்ல இன்டர்நேஷனல் விளையாடுறது எவ்வளோ பெரிய விஷயம். அதனால எனக்கு கிரிக்கெட்டுங்கிறதுனால ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. கிரிக்கெட் பிரிஞ்சிச்சுன்னா நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க ஏன் கிரிக்கெட்டை மறந்துட்டு உங்க வேலையில மட்டும் முழு கவனம் செலுத்தக்கூடாதுன்னு கேட்டிருக்கேன். எனக்கு வேலையே கிரிக்கெட் தாங்க. நீ என்ன வேலையெல்லாம் பார்ட் டைம் ஜாப்பாக தான் பார்த்துட்டு இருக்கேன். சரியா? ஐயா நான் வேலை பார்க்கணும், நான் பொண்டாட்டி பிள்ளை சேர்க்கணும், அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு எனக்கு கிரிக்கெட் வேணும். சரியா? ஒருத்தர் சரக்கு அடிக்கலாம், சரக்கு அடிக்காதப்பான்னு நீ அவனை போய் சொல்லாதேங்க. ஏன் சொல்லி அது அவனோட அவன் இடத்துல இருந்து பார்த்தா தெரியும். அந்த அந்த அதோட அருமை இருக்குமா அவன் இடத்துல இருந்து போய் பார்த்தா தெரியும். இங்கேருந்து விளக்குற மாதிரி பேசிடலாம். உனக்கு ஒரு விஷயம் பிடிக்காம இருக்குமாப்ல, உனக்கு ஒரு விஷயம் பிடிக்காம இருக்கும். பட் உன் விஷயம் இன்னொருத்தருக்கு பிடிக்காம இருக்க, அது நீ மாத்திக்கிட்டியா அவனுக்காக சொல்லு. அதான் என்னோட கான்செப்ட். நீ தண்ணி அடிக்க, அப்போ நீ தண்ணி அடிக்க உங்க அப்பா தப்பா எடுக்கிறாங்க, நீ அடிக்கன்னு வையன். அப்போ உன் இடத்துல இருந்து பார்க்கணுங்கிற பிரச்சனை அடுத்த இடத்துல இருந்து பார்க்கணும். இங்கேருந்து இவன் குடிச்சு வம்பாவதியில மனுஷனால நீ அப்படின்னா அவன் வம்பாரா இல்லை எப்படியும் போறான், உனக்கு என்ன வந்துச்சு? அது அவன் பாடு. இப்போ புத்தி சொல்லுற அளவுக்குலாம் எவனுங்க யோக்கியம் கிடையாது. அதனால நான் என்ன சொல்றேன், எனக்கு இது கவனம் செலுத்தவே முடியாது. நானும் விட்டுட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். கிரிக்கெட் விட்டு ஒழிஞ்சு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆனா படப்படன்னு வந்துடுது. என் சிந்தனை எல்லாமே அந்த கிரவுண்டை நோக்கி தான் இருக்கு. நான் என்ன பண்றது? இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி தலைவா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.